தொழிலாளர்கள் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 25 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அமைச்சர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சாம்சங் நிறுவனத்தினுடைய தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டு தற்போது அந்த பேச்சுவார்த்தை அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், டிஆர்பி ராஜா, அதே போல சி.வி. கணேசன் ஆகிய 3 அமைச்சர்களும் அதே போல அந்த துறை சார்ந்த IAS அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடைய பிரதிநிதிகள், அந்த நிறுவனத்தின் சார்பில் சில நிர்வாகிகள் என 3 தரப்பாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ஊழியர்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1500க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் போராடக்கூடிய தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் அந்த நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் வேலைக்கு வராவிட்டால் சம்பள பிடித்தம் செய்யப்படும் எனவும் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் அந்த நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 6 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியில் முடிவடைந்த நிலையில் தற்போது இறுதியாக 3 அமைச்சர்கள் முன்னிலையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.